ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நவம்பர் 25க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்கள், இன்று நாடாளுமன்றம் கூடுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ன இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, நாட்டின் அரசமைப்பு சட்டம் அரசியல் நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் 75வது தினம், ஆண்டு தினம் சொல்லுவாங்கள்ல. 75 வருஷம் ஆயிடுச்சுங்க அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கூட்டத்தில் நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. குடியரசுத் தலைவர், பிரதமராக இருக்கட்டும், துணை குடியரசுத் தலைவராக இருக்கட்டும், எல்லாருமே கலந்துக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க, சிறப்பிக்க போகிறான்னு சொல்லியிருக்காங்க. பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தில் கிட்டத்தட்ட 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் தேதி அரசியல் நிர்ணய சபையால் அரசமைப்பு சட்டம் ஏற்கப்பட்டது. கரெக்டாக நவம்பர் 26 என்ன பண்ணுறாங்க, ஏற்கப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதே பாருங்கள், 1950 ஜனவரி 26ஆம் தேதி என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அமலாக்கப்பட்டது, நடைமுறைக்கு வந்தது. ஏற்கப்பட்டது 1949, நடைமுறைக்கு வந்தது 1950. இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதுங்க. நெக்ஸ்ட்டு சென்னை போர் வீரர்கள் நினைவிடத்தில் மரியாதைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ தேசிய மாணவர் படை தினம் அப்படின்ற ஒரு தினம் வந்து பார்த்திங்கன்னா உருவான 24ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. நவம்பர். உலகிலே மிகப்பெரிய இளைஞர் அமைப்பான NCC எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு கேட்பாங்கப்பா. 24/11/1948ஆம் ஆண்டு NCC உருவாக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 76வது ஆண்டு தினம் வந்துடுச்சுங்க. 48ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது, 76ஆம் ஆண்டு விழாவை கொண்டாடுறன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமில் என்ன கேட்பாங்க பார்த்தீங்கன்னா, உலகிலே மிகப்பெரிய இளைஞர் அமைப்பான NCC உருவாக்கப்பட்ட தினம் சொல்லிட்டு கேட்டாங்கன்னா நவம்பர் 24, அதை மட்டும் நான் வச்சுங்க போதும். அடுத்தது, ஸோ கிரிட்டிக் நியூஸ்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம்னு சொல்லியிருக்கோம். எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது மட்டும் கொடுக்குறோம். இன்றைக்கான குரல் பார்த்துக்கலாமா? எதிராத காக்கும் அறிவினார்க்கு இல்லை, அதிர வருவதோர் நோய், வரப்போவதை முன்பே அறிந்து காத்து கொள்ள வல்ல அறிவுடையாருக்கு அவர் நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வரப்போகிற எக்ஸாம் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. அதை அறிஞ்சு திட்டம் போட்டு செயல்படுத்துகிறவங்களுக்கு துன்பம்ன்றது கிடையாது, சரியாக செயல்படுத்தாதவனுக்கு துன்பம் என்பது இருக்குதுன்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் அழகாக சொல்லிட்டாருங்க. அடுத்தது, நவம்பர் 25 சர்வதேச பெண்களுக்கு எதிரான கொடுமை ஒழிப்பு நாள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ நோட் பண்ணுங்கள், சர்வதேச பெண்களுக்கு எதிரான கொடுமை ஒழிப்பு நாள்னு சொல்லி கேட்டாங்கன்னா நவம்பர் 25. நெக்ஸ்ட் ஒன். ஸோ இது வேண்டாங்க, இந்த மாநாடு வேண்டாம். பட் ஆனால் அதுக்கு கீழே இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சுவாமி விவேகானந்தரின் 162வது பிறந்த தினம் ஜனவரி 12ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளதுங்க. ஜனவரி 12ஆம் தேதி. அந்த ஜனவரி 12ஆம் தேதி பார்த்திங்கன்னா இளைஞர்கள் தினமாக கொண்டாடுகிறோம். அப்போது இந்திய இளைஞர்கள் தினம் என்ன எப்போ பார்த்திங்கன்னா ஜனவரி 12 அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். யாருடைய பிறந்தநாள்னா சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாள் சொன்னால் போதுங்க. அடுத்தது, ஜார்க்கண்ட் முதல்வராக 28ஆம் தேதி ஹேமந்த் சோரன் வந்து பதவியேற்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஹேமந்த் சோரன் வந்து நோட் பண்ணி வைங்க. ஏன்னா யார் முதல்வர்னு சொல்லிட்டு இன்டர்வியூவில் எங்கன்னா கொஷின் கேட்டாங்கன்னா சொல்லலாம். அது இல்லாமல் ரீசெண்டாக நடந்த 2 ஸ்டேட்டுக்கு எலெக்ஷன் நடந்துச்சு, எந்தெந்த ஸ்டேட்னு சொல்லிட்டு இன்டர்வியூவில் கேட்டாங்கன்னா நீங்கள் ஈஸியாக அடிச்சிடலாம். அடுத்தது, இந்தியா இத்தாலி பாய்மர கப்பல் கூட்டு பயிற்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பாய்மர கப்பல் கூட்டு பயிற்சியை இந்தியா இத்தாலி பண்ணியிருக்காங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்க. திடீர்னு கேட்பாங்க, பாய்மர கப்பல் பயிற்சி நடப்பாண்டில் எந்த நாட்டுடன் இந்தியா புரிந்ததுன்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா இத்தாலி நாட்டுடன் புரிந்ததுன்னு சொல்கிறாங்க. இங்கே பயன்படுத்தப்பட்ட கப்பல் பாருங்கள், INS தரங்கனி அப்படின்ற ஒரு கப்பல் தான் பயன்படுத்தப்பட்டது அப்படின்றத சொல்லியிருக்காங்கப்பா. அடுத்தது, த ஃபஸ்ட் டைம் 60 ஆண்டுகளில் முதல் முறையாக எதிர்க்கட்சி தலைவர் இல்லாத பேரவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மகாராஷ்டிராவில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சுங்க. கிட்டத்தட்ட 288 தொகுதிகள். அந்த தொகுதியில் அதிக வாக்குகள் பெற்று பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு. ஆனால் அங்கே 60 ஆண்டுகளில் முதல் முறையாக எதிர்கட்சியே இல்லாத ஒரு பேரவையே வந்திருக்குன்றாங்க. ஏன்னா ஒரு கட்சி கூட என்ன பண்ணல, கிட்டத்தட்ட 10% MLAக்களை கூட பெற்றிருக்கவில்லை. அப்படின்னா என்னென்னா, ஒரு கட்சி 29 MLAக்களை பெற்றிருந்தால் எதிர்கட்சியாக இருக்கலாம். ஆனால் அங்கே இருக்கும் யாருமே 29 MLAக்கள் ஜெயிக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, எதிர்கட்சி தலைவர் பதவிக்கு ஒரு கட்சி பெற வேண்டும் என்றால் 10% MLAக்களை பெற்றிருக்க வேண்டும். இது TNPSC கொஷின்ங்க. ஸோ இன்றைக்கி நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. ஸோ டெய்லி படிங்க. டெய்லி பேசிஸில் நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் போட்டுட்ருக்கோம். ஸோ நம்மளுடைய வீடியோ அண்டு நம்மளுடைய குயிஸை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம இந்த வீடியோக்கு கீழே டெலகிராம் லிங்க்கோட சேனலோட லிங்க் தரேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.